அங்கம்மாள், கீதா கைலாசம், சரண், நாடோடிகள் பரணி இவங்கெல்லாம் நடிச்சு விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கிற படம் தான் அங்கம்மாள். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கீதா கைலாசம் வந்து அவங்க தனியா ஒரு பொம்பளையாளா, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, அவங்க ஒரு தனியாளா அவங்களோட 2 பையங்களை வந்து எப்படியா கரை சேர்க்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃபா ஒரு மூர்க்கமான ஒரு பெண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க கிராமத்துல. அவங்களோட பிரதான தொழிலே வந்து மாட்டுல இருந்து பாலை பீச்சு வீடு வீட்டுக்கு பால் ஊத்துறது, விவசாயம் பண்றது, இந்த மாதிரிதான். அவங்களோட தோற்றமே பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே பிளவுஸ் எல்லாம் போறது கிடையாது. அவங்களுக்கு வந்து சேலை கட்டிக்குவாங்க, பிளவுஸ் போடுற பழக்கம் கிடையாது. முடியை வந்து வரைஞ்சு கட்டி கொண்டையை போட்டுக்குவாங்க. அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க அந்த மாதிரியான தோட்டத்துல இருப்பாங்க. 2 பசங்களையும் வளர்ந்துடுறாங்க. 2வது பையனான சரண் வந்து டாக்டரா இருக்காரு. அவர் லவ் பண்ற பொண்ணு வந்து ஃபேமிலி வைஸ் ரொம்ப வெல்த்தான குடும்பமா இருக்கிறாங்க. இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம அம்மா வந்து இன்னும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க, ஒரு பிளவுஸ் போட மாட்டேங்கிறாங்க, ஒரு தலையை வாரி ஒரு ஒரு சடை பின்னி நீட்டா இருக்கிற மாட்டேங்கிறாங்க, இன்னமும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க, அழுக்கு சேலை, பிளவுஸ் போடுறது கிடையாது, வண்டியில போடுறது, அவங்க அம்மா சிகரெட்லாம் குடிப்பாங்க, அந்த மாதிரி யாரையும் மரியாதை குறைவா பேசுறது, அவங்க வீட்டுல மூத்த அண்ணி இருக்காங்க, மருமகள் அந்த மாதிரி கேள்வியா கேட்கறது. ஒரு கிராமத்து படங்கிறப்போ ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா எடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு கிராமத்துக்குள்ள எவ்வளவு சர்வ சாதாரணமா கெட்ட வார்த்தைகளை அன்றாட லைஃப்ல எவ்வளவு அழகா யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப படிச்ச பையனான சரண் வந்து யோசிக்கிறாரு, அவங்க அம்மா அப்படியே மாத்தணுமே, அவங்க ஒரு பிளவுஸ் போட்டு அவங்களும் ஒரு நீட்டா தலையை வாரி சடை பின்னி நீட்டா இருந்தா பாக்குறவங்க மதிப்பாங்க, எல்லாத்தையும் கோவப்படாம சைலண்டா பேச நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அதை அவங்க அம்மாட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. அவங்க அம்மாவுமே, இதுல என்ன இருக்கு, ஜாக்கெட் போட்டா என்ன, பிளவுஸ் போட்டா என்ன, இப்படி இருந்தா என்ன ஆகி போச்சு, இப்படி இருந்தா என்ன தப்பு, நானும் இப்படிதான் இருக்கேன், இப்ப என்ன என்ன அழகு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அவங்க இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு இந்த பிளவுஸ் போட்டே பழக்கம் கிடையாது. அவங்க எப்பவுமே கிராமத்துல இருக்கிற நிறைய பெண்கள் மாதிரி ஜாக்கெட் போடாம சேலையை மட்டும் இது பண்ணிக்கிறாங்க. இதை வந்து சரண் அவ்வளவு மாத்த முயற்சி பண்றாரு. சரண் மாத்தினாரா மாத்தலையா, இல்ல சரண் தான் அம்மாக்காக அடாப்ட் ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான் இந்த அங்கம்மாள். பொதுவாகவே நான் வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம்லாம் பார்க்க கொஞ்சம் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா, அது கொஞ்சம் இந்த மேதாவிகள் கொஞ்சமாவது நாலேஜ் இருக்க ஆளுக்கு கண்டிப்பா புரியும். எனக்கெல்லாம் சுத்தமா கிடையாதா, அப்படிங்கிறப்ப இந்த படங்கள் பார்க்கறதுக்கே நான் கொஞ்சம் லைட்டா பின் வாங்குவேன். ஏன்னா அவங்க ஒரு ஃப்ளோல கொண்டு போவாங்க, படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு இடத்துல முடிப்பாங்க, நம்ம ஒன்று கெஸ் பண்ண, நான் ஒன்று கெஸ் பண்ணேன், டைரக்டர் அது வேற மாதிரி ஒன்று வச்சிருக்க, எதுக்கு டைரக்டர் எனக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் தேவையே இல்லை. ஈஸியா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பாக்குறோமா, இதாண்டா நீ புரிஞ்சுக்கிட்டதாண்டா நான் வச்சேன் அப்படின்னு ஈஸியா முடிச்சு போயிடலாம். அவர் பாட்டுக்கு ஒரு ஓப்பன் கிளைமேக்ஸா விடுவாரு, இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்க. அவர் அதெல்லாம் கிடையாது, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி அவர் வேற ஒரு தியரியை உள்ள கொண்டு வர, எதுக்கு, நமக்கு புரிஞ்ச சோன்லயே போயிடுறது. சரி ரைட்டு, இந்த படம் என்னதான் இருக்குதா கொஞ்சமா புரியுதா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தது. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும், எதுக்கு அந்த கிளைமேக்ஸ், இல்ல அந்த கிளைமேக்ஸ் மூலியமா ஏதாவது சொல்ல வராங்களா சமூகத்துக்கு, இல்ல அந்த கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இருக்கான்னு தெரியல எனக்கு. இப்ப எப்படின்னா கண்டுபிடிக்கணும், எதுக்கு அந்த அம்மா சொன்னா வேற ஸ்பாயிலர் ஆயிரும், எதுக்கு கிளைமேக்ஸ்ல அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஃபிலிம் அப்படின்னா கடைசி சுபம்ங்கிற அந்த ஒரு ஃபிலிம் முடிப்பாங்க, எல்லாரும் சுபம் அப்படின்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ராஜடியா முடிப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வேற மாதிரி ஒரு இதுல முடிச்சு, எதுக்கு இப்படி முடிச்சாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா, இதை நான் எப்படி சொல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டரே ஒரு டீகோடிங் வீடியோ மாதிரி, இந்த மாதிரி ஒரு டீகோட் வீடியோ போட்டார் அப்படின்னா, ஓகே ஓகே சூப்பர் சார், நல்லா எடுத்திருக்கீங்க, எனக்கு புரியவே இல்லை ஆனா சூப்பரா எடுத்திருக்கீங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். என்னன்னு புரியல எனக்கு. மற்றபடி படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே, அவங்க கீதா, சரண், ஒரு பரணியோட ஒய்ஃபா இருந்தவங்க, அவங்க சொல்லி படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்துல அவங்க கேரக்டரை பயங்கரமா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. கீதா கைலாசம் அவங்களை வந்து இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு கேரக்டர்ல பார்த்தே கிடையாது. அவங்க என்ன மாதிரியான படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப, லாஸ்டா பண்ண எனக்கு ஞாபகம் வர படம் வந்து மாமன்னன் படத்துல அம்மா வருவாங்க கீதா கைலாஷ். அந்த படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா அவங்களுக்குன்னு எந்த ஒரு சீனுமே, அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரியான சீனே கிடையாது. அவங்க வந்து சாதாரண அம்மா வருவாங்க, அவங்கள பேஸ் பண்ணி டைலாக் எல்லாம் படத்துல வரும். வடிவேலு வந்து காலை பிடிச்சி நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு இது பண்ணுவாரு. மற்றபடி அவங்களுக்கு தனியா ஒரு சீன், அவங்க அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி நின்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்ப பழைய படங்கள் யோசிச்சு பார்த்தாலுமே இந்த இடத்துல அவங்க வேண்டாம், அவங்க நின்ன சீன் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்லாம்
எதையுமே அவங்க யோசிக்க முடியல. ஆனா இந்த படத்துல முழுக்க முழுக்க அவங்க மேலதான் படத்தோட பாரமே இருக்கும். அவ்வளவு ஒரு மூர்க்கமான பெண்ணு, ரொம்ப ஒரு கோவமா எதா இருந்தாலும் யாருமே அவங்க பேச்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட பேசுவோம், அங்க மட்டும் பேச்சு கொடுத்தோம்னா அவன் நம்மளை கிழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கு. அவங்களுமே அதுக்கேத்த மாதிரி அந்த வாயில சூட்டை பிடிச்சி இழுத்து அடிக்கிறதெல்லாம் ஆக்டிங்கோட உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அவங்களை போய் பார்த்தது இல்ல. நிறைய படங்கள்ல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரா ஒரு ஹீரோவுக்கு அம்மாவோ ஹீரோயினுக்கு அம்மாவோ நடிச்சிருப்பாங்க. இதுல அவங்களோட ஆக்டிங்கே டோட்டலா வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரஃப் அண்ட் டஃப்பான லேடி, அதே நேரத்துல அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்னதா ஒரு வழி இருக்கு. அவங்களுக்குள்ளேயும் சின்னதா ஒரு ஒரு அழகான ஒரு இதே இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கூட்டான விஷயம் நல்லா இருந்துச்சு. சரண் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு இந்த மாதிரியான கேரக்டர் ஈஸியா அசால்ட்டா அந்த இதை அப்ளை பண்ணிட்டு போயிருவாரு. பரணி பரணி மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஒரு ஃபேஸ் கட் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட மட்டும்தான் நம்ம காமெடியாவும் கன்வே பண்ண முடியும், அதே நேரத்துல எமோஷனலா கன்வே பண்ண முடியும். ஏன்னா அந்த அந்த முகராட்சி அவர்கிட்ட இருக்கு. நாடோடிகள்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல காமெடி பண்ணுவாப்புல. அவர் பண்ற காமெடி எல்லாமே நமக்கு சிரிப்பு வரும். அதே நேரத்துல அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு மூத்த அடுத்த பிள்ளை நினைக்கிறேன். வீட்டுல பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக 2 பேரும் வந்து போலீஸ் வந்திருப்பாங்க. வந்து அவன் வீடாயா அப்படின்னு, இல்ல அவன் யாருன்னே தெரியாது, அவன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு அவங்க அப்பா பயந்து, அவங்க அப்பா என் பிள்ளையே கிடையாதானே, அவன் எங்க போனான்னு தெரியல, அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பதறி சொல்லுவாரு. ஏ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்தையா, எதுக்கா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் திட்டிட்டு போவான். அதுக்கடுத்து பரணி வருவாரு. நான் உன் வீட்டுல பிறந்திருக்கூடாதுனே அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு போவாரு. அந்த சீன்லாம் அந்த கேரக்டர் அப்படி சடனா எமோஷனா மாறிடும். அது வரைக்கும் அந்த கேரக்டர் அப்படியே காமெடியா இருக்கிற கேரக்டர் அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே டிரான்ஸ்லேஷன் ஆகும் பாருங்களேன். அது அப்படியே என்னையா சீன் ஆயிடும் அந்த அந்த கேரக்டர் பண்ண விஷயம். உன் வயிற்றுல பிறந்த உனக்கெல்லாம் பிள்ளையா பிறந்தேன் பாரி அப்படின்னு தலையில அடிச்சுட்டு போவாரு. அந்த சீன் ரொம்ப பயங்கரமான ஒரு சீனா இருக்கும். ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்படி அந்த சில சில ஃபேஸ் கட் தான் அப்படி அமையும். அந்த கேரக்டர் நினைச்சா காமெடி பண்ண முடியும். அப்படியே அந்த கேரக்டரை வச்சு நம்ம எமோஷனலா நம்ம சொல்ல வர விஷயத்த அப்படியே தாக்கிடலாம். இதுலயே அதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அந்த அந்த கேரக்டர் கொஞ்சம் அப்படியே ஒரு இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த கேரக்டருக்கு பின்னாடி சின்னதா மிஸ்டேக் இருக்கிற மாதிரியே ஒரு டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த கேரக்டர் ஒரு எமோஷனல் ஆகி ஒரு ஓப்பன் அப் ஆகும் அவங்க அம்மா கிட்ட. அந்த சீன் பயங்கரமா இருக்கும். அத மாதிரி பரணியோட ஒய்ஃபா நடிச்சு அவங்களுமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. படத்துல நடிச்சு எல்லாருமே யதார்த்தமா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே அவங்க நடிக்கிறாங்கிறது தெரியல, ரொம்ப யதார்த்தமா. கீதா கைலாசம்லாம் ரொம்ப யதார்த்தமா, அவ்வளவு யதார்த்தமான நடிப்பா இருந்துச்சு. ஒரு சின்ன வயசுல இருந்தே புருஷனை இறந்துட்டு ஒரு 2 குழந்தைங்களை வச்சு கடை சேர்க்கணும் அப்படிங்கிற பொண்ணு வந்து எவ்வளவு வைராக்கியமா இருப்பா. அப்ப எவ்வளவு வைராக்கியமா இருப்போ, மக்கள் மத்தியில வாழணும், ஒரு ஊர்ல வாழணும், ஆம்பளைங்க இருக்க இடத்துல பொழைச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப எவ்வளவு திமிரா இருந்தா இந்த உலகத்தை சர்வே பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா டைரக்டர் வந்து அவங்க மூலியமா காமிச்சிருப்பாரு. எனக்கு புரியாதது என்ன அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ் சீன் தான். மற்றபடி நிறைய இடங்கள்ல எனக்கு இது புரிஞ்சுக்க முடிச்சு. அங்கங்க நிறைய கேள்விகள் இருக்கு. பரணி அப்பப்பைக்கு இந்த பிபி ஊதுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது எதுக்கு ஊதுறாரு, ஒருவேளை தெரியல. இப்ப எதாவது சொல்லல, இப்ப நம்ம டவுட் எல்லாம் இல்ல கேட்டோம்னு வச்சுக்கோங்க, இது ஸ்பாயிலர் ஆயிடக்கூடாது வீடியோ படம் பார்க்காதவங்களுக்கு. அதான் அப்ப போய் பிபி ஊதுற மாதிரி ஒரு அது வந்து வேற ஏதாவது ஒருவேளை அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ண நாதஸ்வரத்துக்கு ட்ரை பண்ணி அவரை விடலையா. ஆனா ஒரு தோட்டம் வச்சு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் அடிக்கடி ஊதுறாரு, அது ஏதாவது இருக்கா, என்ன சொல்ல வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த பிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நமக்கு புரியவும் புரியாது இந்த மாதிரி விஷயங்கள். நீங்க எதுக்கு இதை சொல்ல வராங்க, என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து இந்த துப்பாக்கி படத்துல வர மாதிரி சஸ்பென்ஸ்லேயே சாவு அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க. என்னமோ நீ கெஸ் பண்ணிக்க அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. அதுதான் ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி ஓவராலா எந்த விதமான தவறான காட்சிகள்ல படத்துல ரொம்ப ஓப்பனா சரளமா கெட்ட வார்த்தைகள் இருக்கும். என்ன மயிரை பிடிங்கிட்டு இருக்க, சிரிக்கி மாவ அப்படின்னு இந்த மாதிரி வசனங்கள் படத்துல ரொம்ப கேஷுவலா இருக்கும். இதோட தவிர்த்து நிறைய இருக்கு. ஓகேவா, படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா படத்தை சன் நெக்ஸ்ட்ல பாருங்க. இந்த படம் பார்த்துருந்தேன், எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ அப்படிங்கிறவங்க மறக்காம அந்த கிளைமேக்ஸ்ல எதுக்கு அந்த விஷயம் நடக்குது, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கிளியர் பண்ணுங்க. எனக்கு புரியல. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.